வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று என்னுடைய வீடியோவில் நான் பொதுவாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ப்ளூ லைன் டு ப்ளூ லைனே பெரிய டார்கெட்னு சொல்லியிருப்பேன். மார்னிங் வந்து இந்த இடத்துல நான் ஒரு விலை கொடுத்துருந்தேன், நோட் பண்ணி பாருங்க. 23,505ன்னு ஒரு ப்ரைஸு. மார்க்கெட் ஓப்பனே வந்து அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. திரும்பவும் கீழே வந்து ப்ளூ லைனுக்கு நியர்பையா வந்து சப்போர்ட் எடுத்தது. நேரா ப்ளூ லைன் தான் போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த ஒரு கேண்டில் பிளஸ் இந்த ஒரு கேண்டில், அவ்வளவுதான். பெரிய வால்யூம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் அதிகங்க. இதுல தான் இன்னைக்கு நல்ல பாயிண்ட் நீங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இதனாலதான் நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள் நான் ரெகுலரா பார்த்துட்டேன். ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் கன்ஃபார்மா போகுதுங்க. இதை நீங்க பிடிச்சிங்கனாலே நமக்கு ட்ரேடிங்கே முடிஞ்சது. காலையிலேயே ஃபர்ஸ்ட் டவுன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக டவுன் சைடு எதிர்பார்த்துருக்க கூடாது. இன்னையிலிருந்து எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒன் சைடு மார்க்கெட்டு, இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ டர்ன் போட்டிருக்காங்க. அதாவது ஜிக்ஸாக் மார்க்கெட். இங்கே கீழே இறங்கி இருக்கு, எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலேயும் ஏறி இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஸோ இது வந்து யூ டர்ன் போட்டிருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி பார்த்துருவோம். நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாங்க. நான் இதை இப்போ காமிக்கும் போது உங்களுக்கு அந்த பொசிஷனல் வேல்யூ காமிக்கிறேன், எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத மட்டும் கவனிங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 504ல டச் பண்ணி தான் ட்ரேடிங் வியூல ஓப்பனே ஆகுது. அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. நான் இதுக்கு பொசிஷனல் வேல்யூ எதுவும் தரல. அங்கிருந்து திரும்ப புல் பேக் ஆகுது. மந்த்லி உடைய ப்ளூ லைன்ல கொஞ்ச நேரம் இருந்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எகெயின் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா 505ல போய் ஒரு ரிவர்சல் கிடைக்குது. திரும்ப 505 க்ளோஸ் வைக்குது. இப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் திரும்ப கால் தான் அப்படிங்கிறத. இங்க திரும்பவும் அந்த ப்ளூ லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்கும் போது திரும்ப வீக்லி உடைய எண்ட் ஆஃப் த டைம்ல எண்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே தான் இறங்கி இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டு எங்க போனாலும் மார்க்கெட் இப்போதைக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. பார்ப்போம், நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. அதை பத்தி எங்க போனாலும் சரி, அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்ம இன்னைக்கு நேற்று கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு நேற்று கொடுத்திருந்த ஸ்ட்ரைக்கு 23,450 கால் ஆப்ஷன் பிரீமியம். 300 ரூபாய்க்கு மேல இருந்து மார்க்கெட் டவுன் சைடு, சாரி அப் சைடுன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே வந்துட்டு திரும்ப ப்ரீவியஸ் டே லோவுக்குள்ள வரும்போதே இந்த கால் கன்ஃபார்ம் ஆயிருதுங்க. அங்கிருந்து மார்க்கெட் நீங்க இந்த 216ல இருந்து 273 போதுமானது. 60 பாயிண்ட் டீசென்டான ப்ராஃபிட். திரும்பவும் இங்க 216க்கு வருது, திரும்பவும் 273. ஸோ கால் தான் ரெண்டு டைமும் வந்திருக்குது. நான் கொடுத்திருந்த டைமிங்ல நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் பர்டிகுலரா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், டைமு பிளஸ் வந்து வேல்யூ ரொம்ப முக்கியம். அவ்வளவுதாங்க. ஓகே, இதே வந்து புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டுங்க பார்த்துருவோம். புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா 318ங்கிற விலையை தொட முடியாம மார்க்கெட் கீழே வந்துச்சு. வந்ததுல இருந்து நேரா இந்த ப்ரீவியஸ் டே ஹையை விட்டு கொடுத்தது அப்படின்னா ஃபர்தரா கீழே தான் இறங்கும். நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 157க்கு கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்ததும் ஒரு 225 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. இந்த சைடு ஒரு 70 பாயிண்ட் கிடைச்சிருக்குது, அந்த சைடு உங்களுக்கு ரெண்டு டைம் 60 பாயிண்ட் கால் நல்ல ப்ரீமியம் கொடுத்துருக்கு. சரி, பார்ப்போம். ஸ்டே ஆன் வேல்யூஸோட நீங்க மூவ் பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. பார்த்துக்கலாம். நம்ம எடுத்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் எது அப்படின்னா இது வந்து ஃபியூச்சருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பின் பாயிண்ட்ல ஒர்க் ஆகும். இது வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிமிஷம். 23,450. ஓகே, 23,400 காலும் 23,450 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸல் வேல்யூ வந்து இருக்கு, பட் அதை விட இது என்ன பண்ணிருக்குங்கிறத பாருங்க. இது வந்து இண்டிகேட்டர் பிரைஸ் கரெக்டா வந்து 195ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுங்க. இங்க சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நீங்க அடுத்த லைன்ல இருந்து என்ட்ரி எடுத்துடலாம். இப்ப 209ல இருந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 264 தான் டார்கெட். அங்கிருந்து நீங்க நேரா ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் தான் எனக்கு டார்கெட். அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே ஆரஞ்சு லைனுக்கு வருது. ரொம்ப நேரம் இங்க கன்சாலிடேட் போட்டுட்டு
அகைன் இங்க இருந்து மார்க்கெட் மேல போனது திரும்ப அடுத்த 2 லைன் டார்கெட் கொடுத்துருக்கு. அதாவது 319. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 359 வரைக்குமே போயிட்டு வந்துருச்சு. ஸோ அங்கிருந்து திரும்ப ரிஜெக்ஷன் வந்து எண்ட் ஆஃப் த டைம்ல இந்த பிளாக் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23,450 புட் ஆப்ஷன் நேரா இந்த ரெட் லைன்ல இருந்து ரிஜெக்ஷன் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு பிரைஸை தொட்டுட்டு வருது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தங்க. இதுதான் ரிவர்சலுக்கு எடுத்துக்கணும். இந்த டைம்ல கால்ல நமக்கு ஏதாவது கரெக்டா சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது, புட்டுல அதே கால்ல சப்போர்ட் எடுக்குது, தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சரி, அப்படியே நேரா அது எங்க வருது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நேரா கீழே பர்பிள் தான். பர்பிள் வந்தா திரும்பவும் இந்த ஆரஞ்சு லைன் அதுவே மார்க்கெட் கொண்டு போய் அங்கேயே விட்டுரும். ஸோ இதுதான் இந்த பர்பிள் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா திரும்பவும் இந்த பர்பிள் தான் டார்கெட்டுங்க. இந்த யூ டர்ன் போட்டதுல இந்த மார்க்கெட்ல ஈஸியா வேல்யூ உங்களுக்கு கிளியரா கேட்ச் பண்ண முடியுங்க. ஸோ இங்க அடுத்தது இங்க சப்போர்ட், இந்த ரெண்டு சப்போர்ட்லயும் அதாவது 182 அப்படிங்கிற பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்தா நேரா எவ்வளவு வரைக்கும் 230 வரைக்கும் போகுது. ஒரு 50 பாயிண்ட் இங்க தாராளமா கிடைக்குது புட் ஆப்ஷன்ல. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் லெவலுங்க. இந்த லெவலை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறது நீங்களே இனிஷியேட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ இதுல ஏதாவது ஆட்டோ பிரேக் அவுட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாரி ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரைஸ் லெவலை இங்க பின் பண்ணி தரும். 199ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இங்க 230 40 பாயிண்ட் 179ல ஒரு பை. இது எல்லாமே ப்ராஃபிட் நம்ம தான் முடிச்சிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க 194ல இருந்து கீழே இறங்கி இருக்காது. சரி, இதே வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆன் பண்ணீங்கன்னா இன்னொன்னு வந்து டிசேபிள் பண்ணிருங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். ஓஆர்பில நான் பார்த்தேன் ஆல்ரெடி. இதுல வந்து சாரி லோல வந்து என்ட்ரி எடுக்கல. இது கரெக்டா பர்பிள்ல வந்து என்ட்ரி எடுத்திருக்குது காமிக்குது. பட் இந்த போற வழியில இல்ல, இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல தான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குது. அது நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஸோ அதர்வைஸ் வந்து கால் சைடு வந்து பெரிய அளவில் என்ட்ரி இங்க கிளியரா கிடைக்கல. 2 மினிட்ஸ்ல வச்சீங்கன்னா நிறைய என்ட்ரி கிடைக்கும், ஆனா வந்து லேகிங் ஆகும். இங்க 250ல வேணா ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இது எடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க்கெட்டை நீங்க கேப்சர் பண்ணிருக்கலாம் ஆப்ஷன் டிசைடர் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போதைக்கு பார்த்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம டெரைவ் பண்றது சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் தனியா அதை பத்தின ஒரு கிளாரிட்டி தரேங்க. இப்ப வரைக்கும் நான் வந்து இந்த ஒரு வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய ஹை லோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூங்க. எக்ஸல் வேல்யூ அப்படிங்கிறது அது ஒரு டேட்டா பேஸ். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் ஓஹெச்எல் அப்படின்னா ஓஹெச்எல்சி அப்படிங்கிறது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அதாவது 4 வேல்யூவுமே பேஸ் பண்ணி நம்மளால கண்டிப்பா மார்க்கெட்டை டிரைவ் பண்ண முடியும். நான் வந்து மேக்சிமம் ஹை லோ பிளஸ் க்ளோஸ் எடுப்பேன். ஓப்பன் பத்தி நான் வந்து சின்னதா இப்போ ஒரு டெஸ்டிங் போட்டிருந்தோம், அது நல்லாவே போயிருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஸோ அவரை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ நம்ம சில இதெல்லாம் அதுல மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தின ஒரு விஷயங்கள் அது நல்லாவே போயிருக்கு. ஸோ ஓப்பனை பத்தி நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து சில விஷயங்களை ஆர்என்டி பண்ணணும். பட் அதை விட இப்போ நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ 4 விஷயங்கள்ல மார்க்கெட் ரன் ஆகும். அதை பத்தி நான் பேஸா சொல்றேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பன் பிரைஸுக்கும் லெவல்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் பிரைஸ்ல நம்ம நிறைய லெவல், ஏன் ஓப்பன் பிரைஸுக்கு நம்ம நிறைய லெவல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ளோசிங் பிரைஸுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹை லோவை பேஸ் பண்ணியும் கூட நம்ம வேல்யூ டெரைவ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரா வந்து நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய ஹை லோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூஸ். மார்க்கெட் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணதான் செய்யும். ஸோ இதுல இந்த பிரைஸுக்கு எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்னும் ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோ
அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆகட்டும், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் ஆகட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த டைம்ல க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம நேத்திக்கு சூஸ் பண்றோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உடைய இன்னைக்கு ஹை லோவை பேஸ் பண்ணியே அந்த வேல்யூ எல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால 4 விதமான கால்குலேஷன் மெத்தட் நம்ம எடுக்கலாம். ஸோ ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணி அது கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அதனாலதான் வந்து நான் இப்போதைக்கு வந்து பிஹெச்டிஎல் உடைய டேட்டாவை பேஸ் பண்ணி ஹை லோவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் டேட்டா கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்மளால டைம் பேஸ்டு எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஓஹெச்எல்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மார்க்கெட் வந்து மேக்ஸோட மட்டும்தான் நாம வந்து மார்க்கெட்டை அணுகிறோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துருவோங்க. சென்செக்ஸ் டேட்டா எடுக்கலைங்க, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நான் எடுக்கல. தேவைப்பட்டா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, பார்க்கலாம். நாளை மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். 23,385ங்க. இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடியது. இந்த பிரைஸுக்கு மார்க்கெட் மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலதான் இருக்கும். இதை நீங்க இந்த ப்ளூ லைனையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல அப்படின்னா மார்க்கெட் அப்சைடு போக பார்க்கும். ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு போக பார்க்கும். டவுன் சைடு போனா எது வரைக்கும் போலாம் அப்படின்னா 23,098 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நாளைக்கு. அதே மாதிரி அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னா 23,142. ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லியோடைய முக்கியமான பிரைஸ் லெவலும் இங்கதான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேல போற மாதிரி இருந்தா 23,708 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23,748. ஸோ இவ்வளவுதான். இது மட்டும் இருந்தா போதுங்க. நாளைக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் வந்து டவுன் சைடு நம்மளுடைய மேஜர் மிஸ்டேக்கு எங்க நடக்குது அப்படின்னா, காலையில ஒரு சைடு வந்து மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த டைரக்ஷனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. அதை மைண்ட்ல எப்பவுமே நினைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் நீங்க இந்த இடத்துல விசிபிளா பாருங்க, நம்ம என்ன நடந்துட்டு இருக்குது. ஒரு பேசிக்கா வந்து ஓப்பன்ல இருந்து நான் நேத்து ஒரு லெவல் கொடுத்துங்க 102 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் கீழே இறங்குறாங்க. அங்கிருந்து திரும்பவும் 102க்கு போறாங்க. திரும்பவும் இங்கிருந்து ப்ளூ லைனான 102 பாயிண்ட் போறாங்க. திரும்பவும் கீழே இறங்குறாங்க. இந்த ஓப்பன் பிரைஸ் டச் பண்ணல. அகெயின் 102 பாயிண்ட், அங்கிருந்து 102 பாயிண்ட் மேல. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட் வந்து நின்று நிதானமா தான் போகுது. எங்கேயுமே வந்து இப்ப இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்சா இருக்கிறதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்சிமம் 200 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ப்ளூ லைன் டு ப்ளூ லைனே பெரிய டார்கெட்டுங்க. அதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது 84 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச், 84 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் ரன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நாளை மார்க்கெட் பாருங்க. இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ அதை கட் பண்ணும்போது 142 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை உடைச்சா 23,098 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இது நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல்ஸ். இதுக்கு மேல போகணும் அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை தாண்டணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ லைன் தாண்டுதான்னு பாருங்க. அதுக்கு மேல போகும்போது இந்த பர்பிள் அதாவது பிவோட்டு இதையும் தாண்டி போகும்போது 708ல இருந்து 748 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நாளைக்கு மார்க்கெட் அப் சைடும் டவுன் சைடும் இருக்கக்கூடிய லெவல்ஸ். நாளை ரேஞ்ச் 84. ஸ்டே ஆன் வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் திரும்பவும் ஆஃப்டர் நேத்திக்கு அப்புறம் இன்னைக்கு திரும்பவும் ஜிக்ஸாக்கா தான் போயிட்டு இருக்குது. ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அவரையே துரத்திட்டு இருக்காதீங்க. ஏன்னா மைண்டு நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மைண்டு நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க.
ஸோ அதனாலதான் வேல்யூவோட மட்டும் மூவ் பண்ணுங்க அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே வந்து வேல்யூஸ் ரொம்ப கவனமா கையாளுங்க. நான் 23,400 இருந்தாலும் சரி, இந்த எந்த லெவலா இருந்தாலும் சரிங்க, நீங்க வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணக்கூடிய லெவல் தான் இங்க ரொம்ப முக்கியம். இங்க ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னா இந்த சைடு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். திரும்பவும் புட்டை பை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மட்டும் போகாதீங்க. அதனால வந்து எந்த சைடு மார்க்கெட் ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணி கத்துக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதுங்கிறப்ப திரும்ப அப்படியே நீங்க லோயர் லோ வச்சுக்கிட்டே வருது. இந்த லோயர் லோ வந்து இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுக்கு மேல வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். அதாவது லோயர் லோ கான்செப்ட்ல இங்க 2 தான் வச்சிருக்குது. இது கான்செப்ட்ல எடுத்துக்கூடாது. இங்க இருந்து கவனிங்க. 1 2 3 4 இந்த 4 கேண்டில் திரும்ப ஒரு கிரீன் கேண்டில். இந்த 2ல ஹை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை. இந்த ஹையை தாண்டினாதான் இனி இதுக்கு மேல போக முடியும். லோயர் லோ பிரேக் அவுட்டை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஈஸியா மார்க்கெட் ட்ரெண்ட் கிளியரா கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேல போனாதான் திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும். அப்ப இந்த சைடு கவனிச்சு பாருங்க. கரண்ட் கண்டினியூவா வந்து ரெட் கேண்டில், இந்த கேண்டில் கிரீனு, இந்த கேண்டில் எப்ப க்ளோஸ் வச்சுதோ மார்க்கெட் பெருசா பறந்துடுச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல எடுக்கவே இல்லை. ஸோ இப்படிதான் நீங்க லோயர் லோ ஹையர் ஹையை வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஓகே, நாளை ஸ்ட்ரைக் பிரீமியம் சொல்லிடுறேங்க. 23,450 கால் ஆப்ஷன் 233 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 23,450 புட் ஆப்ஷன் 213 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த வேல்யூஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து எப்பவும் இந்த லோவை கட் பண்ணிட்டா மட்டும் ட்ரெண்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுங்க. சரிங்களா? இந்த லோவை கட் பண்ணிட்டா காலை எடுக்கக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணிட்டு புட்டு எடுக்கக்கூடாது. அப்ப இந்த மணியில இருக்குது அப்படின்னா நீங்க அடுத்த மணியில கண்டிப்பா பிரைஸ் லெவலை தெரிஞ்சு நீங்க மூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.